கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நம்மளுடைய அருமை இரட்சகருடைய அந்த ஒரு நினைவு கூறுதல் நாளை நம்ம அனுசரிச்சிட்டோம். ஸோ இந்த நாள்ல நம்ம ரொம்ப விசேஷமா பார்க்கக்கூடிய தேவனுடைய செய்தி என்னன்னு பார்க்கும்போது, ரிசரக்ஷன் இன் த காட்ஸ் பிளான். ரிசரக்ஷன் இன் த காட்ஸ் பிளான். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல உயிர் தெழுதல், ரிசரக்ஷன். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். அப்படின்னா ரிசரக்ஷன் என்னக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா கர்த்தர் இயேசு இங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, இதை குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம், பிரேத குழியில இருக்கிற அனைவரும் கர்த்தர் இயேசுவோடைய சத்தத்தை கேட்கும் நாள் வரும். அப்படின்னா இந்த நாள்ல நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோட வீட்டுல ஒரு வாட்டி மரணம் என்னக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்கு, வந்திருக்கு. அப்படின்னா எல்லாம் துக்ககரமா இருப்பாங்க. ஆனா இந்த உயிர் தெழுதல் என்னக்கூடிய ஒரு விஷயம் இது வரைக்கும் யாரும் என்ன பண்ணது இல்லைன்னா ருசிச்சு பார்த்தது இல்லை. ஒருவேளை அந்த ரிசரக்ஷன் அதை பத்தி நம்ம சொல்லும் போது எப்படி இருக்கும், அந்த நாள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்மளுடைய கூட இருந்தவங்க மரிச்சு போயிட்டா எந்த அளவுக்கு துக்கமா இருக்குமோ, அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது இல்லைங்களா, அவர் அவர் மரிச்சு போயிட்ட பிறகு எவ்வளவு துக்கமா இருந்துச்சு, அதை பார்க்கணும் 100 மடங்கு அந்த உயிர்த்தெழுதலோட சந்தோஷம் எப்படி இருக்கும். அதான் நம்ம சகோதரர்கள் சொல்லும் போது, இந்த நாள்ல பர்த்டே பார்ட்டி எப்படி செலிப்ரேட் பண்றாங்களோ, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு ரிசரக்ஷன் டே, அந்த ஒரு ரிசரக்ஷன் நாள்ல ரிசரக்ஷன் பார்ட்டி கொண்டாடுவாங்க. ஓ, இன்னைக்கு இவர் உயிர் தெழுந்துட்டார், இன்னைக்கு அவர் உயிர் தெழுந்துட்டார், வாங்க நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான ஒரு நாள். ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, இதை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், ஆச்சரியப்பட வேண்டாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ நம்மளுடைய நம்பிக்கை ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையா இருக்கணும். அப்படின்னா உயிர்த்தெழுதல் மேல வைக்கக்கூடிய விசுவாசம் ரொம்பவே என்னங்க அவசியம் நம்ம பார்க்கணும். அந்த விதத்துல நம்ம பைபிள்ல இது இருக்கும், பழைய ஏற்பாட்டு காலத்திலே சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலே சரி, யாரெல்லாம் மரணத்துல இருந்து எழுந்திரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது ஒரு 8 சம்பவம் ஆயிருக்கு. ஒரு 8 டிஃப்ரெண்ட் என்ன இருக்கு, 8 விதமான சம்பவங்கள் ஆயிருக்கு, டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ். அதுல எலைஜா, ப்ராஃபெட் எலைஜா ஒரு வாட்டி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா மரணத்துல இருந்து எழுப்பியிருக்கிறாரு. எலிஷா 2 முறை என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது மரணத்துல இருந்து எழுப்பியிருக்கிறார். ஆனா இந்த ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20-22. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20-22. நான் தங்கியிருந்த எனக்கு கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதனால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர கொண்டும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, இந்த இடத்துல எலைஜா ஒரு டைம்ல அஹாப் ஜெசபேல் அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமான கப்பிள்ஸ். அவங்கனால எலைஜாக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு விதவி தாய் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது எலைஜாக்கு வீடு கொடுத்திருக்கிறாங்க தங்கறதுக்கு. அவருக்கு சில ஊழியங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த தாயோட மகன் என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது மறைச்சிட்டாரு, செத்துட்டாரு. அந்த நேரத்துல எலைஜா தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு அந்த மகன் மேல என்ன பண்றாரு, குப்புற விழுந்து அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது அந்த மகன் என்ன ஆயிட்டு இருக்கிறாரு, அந்த மரணத்துல இருந்து அவர் வந்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். 2வது சம்பவம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32-35. இதோ இந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான்.
கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் பிள்ளையின் வாயின் மேல் தன் கண்கள் அவன் கண்கள் மீதும் தன் உள்ளங்கையை அவன் உள்ளங்கையின் மீதும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்போது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இருந்தும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை எழுந்து தன் கண்களை திறந்தான். அது 7 தடவை தும்பி அந்த அந்த பையன் ஆயிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது மரணத்திலிருந்து வந்துட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2 சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது எலியாவும் சரி எலிஷாவும் சரி ஒரு வேலை பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, அந்த குழந்தை மேல குப்புற விழுந்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ்ல இந்த டெக்னாலஜி பேர் என்ன? யாருக்குன்னா ஹார்ட் அட்டாக், அதாவது இதயம் வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, சிபிஆர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்டியோ பல்மனரி ரிசாசிட்டேஷன், அமுக்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது எலிஷா அந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிட்டு தேவனோட கிருபையினால அந்த 2 பிள்ளைகள் என்ன இருக்கிறாங்க, மரணத்துல இருந்து தப்பிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 3வது சம்பவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். இங்க வந்து என்ன இருக்குன்னு பார்க்கும்போது எலிசா செத்துறாரு, மறிச்சு போயிடுறாரு. மீதியான் தேசத்தார் அவங்க என்ன பண்றாங்க, மோவாபியர் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை அட்டாக் பண்றாங்க. அந்த நேரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒருத்தர் மறிச்சிருக்கிறாரு, செத்துட்டு இருக்கிறாரு. அவரை கல்லறையில அடக்கம் செய்யலான்னு போகும்போது இந்த மோவாபியர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை அட்டாக் பண்ணும்போது அந்த டெட் பாடி என்ன பண்றாங்கன்னா அடக்கம் செய்யாத அப்படியே தூக்கி போட்டுறாங்க. ஏன்னா பயத்தினால இவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டா என்ன ஆகும்னு சொல்லும் போது அந்த ஒரு டெட் பாடியை கீழே தூக்கி போடும் போது அது நேர அந்த டெட் பாடி எங்க விழுதுன்னு பார்க்கும்போது எலிசாவுடைய கல்லறையில விழுது. அந்த கல்லறையில விழும் போது எலிசாவோட எலும்பு அந்த மனுஷன் மேல பட்டுன்னு அந்த மனுஷன் என்ன ஆயிடுறாரு, அதாவது உயிர் பெற்றுக்கொள்றாரு. சோ இந்த ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 9 19 20 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது சீரியாரை முறியடிப்பீர். அப்பொழுது சீரியாரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கப்படுகிறவர்கள் மோவாபியரின் தலைவர்கள் தேசத்திலே வந்து அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தன்னை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷன் பேரும் அதிலே எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி இறந்திருந்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது இது மிகப்பெரிய நிழல். எதுக்கான நிழல்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துல நடக்கக்கூடிய உயிர்த்தெழுதல் அதை பத்தியான மிகப்பெரிய நிழல்கள் வந்து இந்த இடத்துல எலிஜா வாழ்க்கையிலும் எலிஷா வாழ்க்கையிலும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ விசேஷமாக வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டோட தலைப்பு வந்து கிங்டம் மிராக்கிள்ஸ். அதுல விசேஷமா தேவனோட ராஜ்யத்துல எப்படிலாம் வந்து மனுக்குலம் வந்து உயிர் அதாவது ரிசரக்ட் ஆவாங்க, அவங்களுக்கான ஆசீர்வாதம் எப்படி கடந்து போவோம்னு எலிஷா வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம முழுமையா நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த விதத்துல நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல எலிஷா அவங்க பண்ண ஜனங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க, மரணத்துல இருந்து எழுப்பியிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மளுடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் வந்து 3 பேர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது மரணத்துல இருந்து எழுப்பியிருக்கிறார். யாருன்னு பார்க்கும்போது யாவிரின் குமாரி, ஜைரஸ் டாட்டர், குமாரத்தி. அடுத்தது பார்க்கும்போது ஒரு நாயின் ஊரில் இருக்கக்கூடிய விதவி ஸ்திரீ, அவருடைய மகனை என்ன பண்ணிருக்கிறாருன்னா எழுப்பியிருக்கிறாரு. 3வது காரியம் வந்து லாசரு என்ன பண்ணிருக்கிறாருன்னா கர்த்தர் இயேசு மரணத்துல இருந்து எழுப்பியிருக்கிறார். இதை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரியில கர்த்தர் இயேசு பண்ண அந்த ஒரு மிராக்கிள் நம்ம பார்க்கணும். அடுத்தது அப்போஸ்தலன் பேதுரு என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஒரு நபரை மரணத்துல இருந்து என்ன பண்ணிருக்கிறாரு, எழுப்பியிருக்கிறாரு. வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40வது வசனம். Acts of Apostles 9th chapter 40th verse. பேதுரு எங்களுடன் போக செய்து
முழங்கால் படித்து ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாவை எழுந்து நின்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அந்த அம்மா பேர் வந்து தபிதா. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேதுரு என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கும்போது தபித்தால அந்த மரணத்துல இருந்து எழுப்பியிருக்கிறார். நெக்ஸ்ட் அப்போஸ்தல் பவுல். இது ரொம்ப விசேஷமான ஒரு சீன். அப்போஸ்தல் பவுல் ஓவர் நைட் வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு டிஸ்கோர்ஸ் அவரு வந்து கொடுக்கும் போது ஒருத்தர் அப்படியே மயங்கி தூங்கி 3வது மாடியில இருந்து என்ன ஆயிடுறாரு, விழுந்துடுறாரு. அப்படின்னா ஆதி சபையிலே வந்து சப்ஜெக்ட் கூட தூங்குவாங்க இல்லைங்களா? ஓகே. சோ அந்த மாதிரி விழுந்து போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அப்போஸ்தல் பவுல் உடனடியா அந்த மனுஷனை போய் என்ன பண்ணிருக்காரு, அந்த வாலிபனை உயிர் தெழுத்திருக்கிறார், மரணத்துல இருந்து எழுப்பியிருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ஐதிக்கு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மருத்துவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதீர்கள், இவர் உயிர் அவனுக்கு இருக்கிறது என்றான். பாருங்க, மறுபடியும் அப்போஸ்தல் பவுல் சிபிஆர் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறார், மரணத்துல இருந்து எழுப்பியிருக்கிறார். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 8 சம்பவம் வந்து வேதத்துல வந்து கிளியரா மென்ஷன் ஆயிருக்கு. மரணத்துல இருந்து என்ன இருக்கிறாங்க, உயிர் போயிருக்கு. உயிர் போன நபர்களை மறுபடியும் என்ன பண்ணிருக்கிறாங்க, எழுப்பியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துல நம்ம உற்று பார்க்கும் போது இது எல்லாமே வந்து என்ன ஒரு நிரலா இருக்குன்னு பார்க்கும்போது உயிர் தெழுதல் பத்தியான சத்தியங்கள். ஒருத்தர் மரணத்துக்குள்ள போனா உயிர் தெழுதல் நிச்சயம். அவங்க எந்த நிலையில இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம், மரணத்துல இருந்து அவங்கள கொண்டு வரலாம் எனக்கூடிய ஒரு விஷயத்த உறுதிப்படுத்த வண்ணமாக வேதத்துல காணப்படுற விஷயம். ஆனா இப்போ இந்த 8 சம்பவத்துல பார்த்த நபர்கள் உயிரோட இருக்கிறாங்களா மறிச்சிட்டாங்களான்னு ஒரு கேள்வி கேட்கும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மறிச்சிட்டாங்க. அப்படின்னா இப்ப நடந்த சம்பவம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ரிசரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு கேள்வி கேட்கும் போது கண்டிப்பா சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, ரிசரக்ஷன் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கு. ரிசரக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டாபிக். உயிர் தெழுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனஸ்திசிஸ் என்னக்கூடிய ஒரு வார்த்தை கிரேக்க வார்த்தை வருது. ரிசரக்ஷன் அப்படின்னா ஒருத்தர் விழுந்துருவாரு. அவரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது எழுப்பணும், எழுப்பிட்டு பிறக்க பர்ஃபெக்ஷனுக்கு போகணும். இதுதான் ரிசரக்ஷன். ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அந்த சாவுல இருந்து முதலாவது அவங்க ஏந்திரிக்கணும். ஏந்திரிச்ச நபர் பரிபூர்ணத்துக்கு போகணும், பர்ஃபெக்ஷனுக்கு போகணும். இதுதான் என்னன்னு பார்க்கும்போது ரிசரக்ஷன். அப்படின்னா நம்ம மேல பார்த்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது மறைச்சவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகல, பர்ஃபெக்ஷனுக்கு போல, மாறாக என்ன ஆயிட்டு இருக்கிறாங்கன்னா செத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம பார்த்த பின்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த வசன பகுதியெல்லாம் வந்து ரிசரக்ஷன் இல்ல, மாறாக என்னது இந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்க மறிச்ச ஒருத்தருடைய அந்த ஒரு விஷயத்த அரேஸ்ட் வார்த்தையை பார்க்கும்போது அங்க வரக்கூடிய வார்த்தை வந்து ரிசரக்ஷன் இல்லை, அனஸ்தீசிஸ் இல்லை. மாறாக ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் என்னன்னு பார்க்கும்போது ரிசாசிட்டேஷன். அதுதான் நம்ம மெடிக்கல் சயின்ஸ்ல சிபிஆர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரிசாசிட்டேஷன். ஒருத்தருடைய ஜீவன் ஒருத்தர் உடனடியா மறிச்சிட்டா அந்த சிபிஆர் டெக்னிக் மூலமா என்ன பண்ணிடலாங்க, உயிர் கொண்டு வந்துடலாம். அப்படின்னா வேதத்துல பார்த்த காரியங்கள் எல்லாம் வந்து ரிசரக்ஷன் கிடையாது, ரிசசிட்டேஷன். செத்த நிலைக்கு போயிட்டாங்க, ஆமா உண்மைதான். ஆனா அவங்கள என்ன பண்ணலாம், தற்காலிகமா உயிர் கொடுத்து எழுப்பலாம். ஆனா ரிசரக்ஷன் வந்து நம்மளுடைய சிந்தனைக்கு ஒரு படி மேலதான். மரணத்துல இருந்து ஒருத்தர் விழுந்த நிலையில இருந்து ஏந்திரிப்பார். அவருடைய மனசு விழுந்த நிலையில தான் இருக்கும். அதுக்கப்புறம் சத்தியத்தை கற்றுக்கொண்டு அவர் என்ன ஆகிறார் பார்க்கும்போது பரிபூர்ண நிலைக்கு கடந்து போறது தான் ரிசரக்ஷன். ரிசரக்ஷன் இஸ் நாட் அ ஈவென்ட், இட்ஸ் அ ப்ராசஸ். ஒரு வாட்டி உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து அந்த ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணும். பர்ஃபெக்ஷனுக்கு அவங்க போகும்போது தான் அந்த ரிசரக்ஷன் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது
முழுமையாகுது. அதனாலதான் நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் உயிர் தெழுந்துட்டாருன்னா மினிமம் எவ்வளவு வருஷம் கொடுக்கப்படுது? 100 இயர்ஸ் கொடுக்கப்படுது. அந்த 100 இயர்ஸ்க்குள்ள அவங்க என்ன ஆகணும்னு பார்க்கும்போது அந்த ஒரு பெர்ஃபெக்ஷனுக்குள்ள. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பேக்ரவுண்டோட இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு செஞ்ச ஒரு 3 மரணத்துல இருந்து எழுப்பின ஒரு மிராக்கல்ஸை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதனால தியானிக்க போறோம். அந்த 3 சம்பவமும் கர்த்தருடைய நாட்கள்ல ஜஸ்ட் மரணத்துல இருந்து அந்த ஜனங்களை எழுப்பிட்டாரு. ஆனா நமக்கான பாடம் என்னன்னு பார்க்கும்போது இந்த 3 விஷயமும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 3 விதமான உயிர்த்தெழுதலை குறித்து இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 2 ரட்சிப்பு இருக்கு, 4 உயிர்த்தெழுதல் இருக்கு. அதையே நம்ம 3 உயிர்த்தெழுதல் மாத்திரம் பார்க்கிறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடமா இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. அந்த விதத்துல நம்ம முதலாவது சம்பவத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். யாவீரின் குமாரத்தி, ஜைரஸ் டாட்டர். வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41 இருந்து 56 வசனங்கள். நமக்கு தேவையான வசனங்கள் 41 நம்ம வாசிக்கலாங்க. அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யாவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமார்த்தி மரண அவஸ்தையில் இருந்தபடியால். போதும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது யாவீரு என்னக்கூடிய ஒரு பெரிய மனுஷன். இவர் வந்து ஜெப ஆலயத்துல தலைவரா இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவை தேடி அவருடைய காலில் விழுறாரு. விழுந்து கேட்கிறாரு, என்னன்னா என்னுடைய 12 வயசு பெண் பிள்ளை அவங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது மரண படுக்கையில இருக்கிறாங்க. எனக்கு ஒரே பொண்ணு தான் இருக்கு, அதுக்கு என்ன வயசுங்க? 12 வயசு. அவங்க சாவ கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு செய்தி வருது. அப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அதை ஜனங்க கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது ஒரு செய்தி வருது யாவிருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா 49வது வசனம் வாசிக்கலாம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உன்னுடைய குமார்த்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது நியூஸ் வந்துருது, அந்த பொண்ணு இறந்துச்சு. நீங்க அதுக்கு மேல நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ண வேண்டாம், அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லும் போது இதை கேட்ட கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான் என்றான். ஜஸ்ட் பிலீவ். அவ என்ன பண்ணுவா? மரணத்துல இருந்து எழுச்சிடுவா, ரட்சிக்கப்பட்டுருவான் சொல்லிட்டு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது யாவீரோட வீட்டுக்கு போறார். ஜைரஸ் வீட்டுக்கு என்ன பண்றாருங்க? கர்த்தர் இயேசு வீட்டுக்கு போறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். ஜீசஸ் கிரைஸ்ட் யார் வீட்டுக்கு போறாருங்க? யாவீர் வீட்டுக்கு போறாரு. வாசிக்கலாம் 51. அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதீர்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். பாருங்க, இப்ப என்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்க்கும்போது யோவான், யாக்கோப்பு, பேதுரு பிளஸ் அவங்க அப்பா அம்மா, கர்த்தர் இயேசு, இவ்வளவு பேர் தான் சீன்ல இருக்கிறாங்க. அந்த வீட்டுல இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. மத்தவங்க யாருமே நீங்க என்ன பண்ண வேண்டாம், உள்ள சேர்க்க வேண்டாம் சொல்லிட்டு அவர் சாகல, அவங்க நித்திரையில இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசுவை பார்த்து என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னா சொன்னதுதாங்க, அது என்ன ஆகாது, மாறாது. இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு தெரியுங்களா? அப்படியா? நெக்ஸ்ட் சீன் பார்க்கும்போது நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, போங்க. பாருங்க ஜீசஸ் கிரைஸ்டோடைய ஸ்டைல் பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் இயேசு எப்படி இருப்பாரு? எல்லாமாவே இருப்பார். விசுவாசிக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ அவங்களை எல்லாரையும் வெளியே அமைச்சிட்டு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, வாசிங்க. அவருடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்றார். ஜஸ்ட் அந்த பெண் பிள்ளையோட கையை பிடிச்சு என்ன சொல்றாங்க? பிள்ளையே எழுந்துரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண் பிள்ளை என்ன ஆகுறாங்க? இப்போ அந்த பெண் பிள்ளையை அவ வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அது மரணத்துல இருந்து ஏந்திரிச்சும் போது
அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆகாரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்னன்னா, இங்க நடந்த சம்பவத்தை நீங்க என்ன பண்ண வேண்டாம், வெளியே சொல்லாதீங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்த்த முதலாவது சம்பவம். கர்த்தர் இயேசு பண்ண மிராக்கிள், ரொம்ப விசேஷமான மிராக்கிள். சோ இதுல இருந்து நம்ம என்ன ஒரு ஆவிக்குரியமான படிப்பினை எடுக்கலாம், இதுல இருந்து என்ன ஒரு பொருள் எடுக்கலாம், இது ஒரு நிரலான ஒரு சம்பவம், இதுல இருந்து என்ன லெசன் எடுக்கலாம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் பாயிண்ட், யாவீரின் குமாரத்தி, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வயசு? 12 வயசு. ஜைரஸோடைய பொண்ணு என்ன வயசுனா 12 இயர்ஸ். 12 இயர்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது மரிச்சு போகுது. அந்த மரிச்சு அந்த பொண்ணை கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, அவருடைய வீட்டுக்குள்ள வந்து, அவர் வீட்டுக்குள்ள வந்து அந்த பெண்ணோட கையை பிடிச்சு, மகளே எழுந்துரு அப்படின்றார். அப்படின்னா இது யாருடைய ரிசரக்ஷனுக்கு நம்ம ஒப்பா பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இது யாரோட ரிசரக்ஷன் பார்க்கும்போது சபையோடைய ரிசரக்ஷன், ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் சொல்றோம்னு பார்க்கும்போது, அந்த ஸ்திரீ யார்? சபை. எப்படி அந்த ஸ்திரீ நம்ம சபைக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம்னு, அந்த ஸ்திரீயோட வயசு என்னன்னு பார்க்கும்போது 12 வயசு, 12 இயர்ஸ். 12 இயர்ஸ் என்ன ஒரு ஆவிக்குரிய விதத்துல அர்த்தப்படுத்துதுன்னு பார்க்கும்போது, யூதர்களுடைய வழக்கம், ஒருத்தருக்கு 12 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பெண் பிள்ளையோ சரி ஆண் பிள்ளையோ சரி, அவங்க தேவ ஆலயத்துக்கு போறதுக்கு ஒரு எலிஜிபிள். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கொண்டு போக மாட்டாங்க. 12 இயர்ஸ் ஆகும் போது அந்த பிள்ளைகள் என்ன பண்ணலாம், தேவாலயத்துக்கு போகலாம். இதே போலத்தான் ஒருத்தர் 12 இயர்ஸ்க்கு எங்க போனாருங்க, தேவாலயத்துக்கு போறாரு. கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, அவருக்கு 12 இயர்ஸ் ஆகும் போது தேவாலயத்துக்கு போறாரு. ஒருத்தர் தேவாலயத்துக்கு போறதுக்கான எலிஜிபிளான ஏஜ் என்னன்னு பார்க்கும்போது 12 இயர்ஸ். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல வந்து யாவீரோட வீட்டுல வந்து கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு மிராக்கிள், அந்த உயிர்த்தெழுதல் வந்து என்ன பண்றாருன்னா அது வெளிக்காட்டுறார். இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு முதலா யாருக்காக வந்தாருன்னு பார்க்கும்போது யூதர்களுக்காகத்தான். அவர் வந்த நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, யூதர்கள் மத்தியில வந்து சபையை என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். சபையை தேர்ந்தெடுக்கணும். முதலாவது யூதர்களுக்கு, பிறகு யாருக்கு போகணும், அது புறஜாதிக்கு கடந்து போகணும். இப்போ யூதர்கள் வீட்டுக்குள்ள கர்த்தர் இயேசு வர்றாருன்னா, கர்த்தர் இயேசு சபை செலக்ட் பண்றதுக்கு அவரே என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள வர்றாரு. அந்த வீடு விசுவாச வீடு. அந்த விசுவாச வீட்டுல யாவீரின் மகள் சபைக்கு ஒப்பாக்குறாங்க. ஏன்னு பார்க்கும்போது அவங்க 12 வயசு ஆகுது, தேவாலயத்துக்கு போறதுக்கு தகுதி ஆகுது. ஆனா அவர் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது யாவீரோடைய குமார்த்தியோட நிலை எப்படி இருந்துச்சு, மரித்த நிலை. அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சபையை நம்ம பார்க்கும்போது எந்த நிலையில நம்ம இருந்தோம், மரித்த நிலை தான். ஆத்மையில இருந்தோம், செத்த நிலையில. கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு, அழைத்தார், தெரிந்து கொண்டார், அதுக்கப்புறம் உண்மை உள்ளவர்களா மாறத்துக்கு நம்மள என்ன பண்றாரு, தகுதிப்படுத்துறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா சபையோடைய ரிசரக்ஷன் குறித்து நம்ம விசேஷமா பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் குறித்து பார்க்கும்போது, நம்ம செத்துட்டு பேருக்கத்தான் ரிசரக்ஷன் என்னக்கூடிய விஷயம் இல்ல. நம்மளுடைய ரிசரக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ நம்ம சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை செய்யணும்னு அந்த ஞானஸ்தானத்துல முழுமையா நம்மள அர்ப்பணிச்சோமோ, ஆதாமுடைய பாவ சாபத்துல இருந்து நம்ம என்ன ஆயிட்டோம், மறிச்சிட்டோம். எப்போ நம்ம ஆதாமுடைய பாவ சாபத்தை மறிச்சிட்டோமோ, நமக்குள்ள என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது புதிய சிருஷ்டி ஒரு கருவாக உருவாகி அது வளர்ச்சி நிலைக்கு போயிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது ஆவினால் பிறக்கும், மறுரூபம் ஆயிடும். அப்படின்னா சபையோட ரிசரக்ஷன் என்னக்கூடிய ஒரு விஷயம் எப்ப நடக்குதுன்னு பார்க்கும்போது, நம்ம செத்துட்டு பிறக்க இல்லை, நம்ம எப்போ ஞானஸ்தானத்துக்குள்ள கடந்து போய் சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, அப்பத்துல இருந்து நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப நம்ம எதுக்கு வெயிட் பண்றோம்னா, கர்த்தர் இயேசுவோடைய சாயலா மாறணும், அந்த ஒரு தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த திவ்ய சுபாவத்துக்கு கடந்து போகணும். வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Ephesians 2nd chapter 1st verse. பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, உங்களை அவர் என்ன பண்ணிருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார். குயிக்னிங் அப்படின்னா ஸ்பிரிட் பிகாட்டன் ஆயிட்ட பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸ் குயிக்னிங்.
குயிக்னிங் நெக்ஸ்ட் பர்த். அப்படிதான் நியூ கிரியேஷன் என்ன ஆயிடும், அந்த ஒரு திவ்ய சுபாவத்தை கடந்து போகும். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த யாவீரின் குமாரத்தை எழுந்துருன்னு சொல்லும் போது மரணத்துல இருந்து எழுந்த ஒரு சம்பவம். அந்த அந்த ஸ்திரீ மரணத்துல இருந்து, அந்த பிள்ளை மரணத்துல இருந்து அவங்க எழுந்திருக்கும் போது நெக்ஸ்ட் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு, இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஆகாரம் கொடுங்க. வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். புக் ஆஃப் ரெவலேஷன் 3rd chapter 20th verse. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடன் போஜனம் பண்ணுவான். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, விசுவாச வீட்டார், அதுல விசுவாசம் எனக்கூடிய கதவு கர்த்தர் இயேசு தட்டுறாரு. என்ன நீ உண்மையா நம்புறியா? ஆமா நம்புற ஆண்டவரே. அப்ப நம்ம இறுதிய கதவை திறக்கும் போது சகல சத்தியமான ஆகாரத்தை, ஏற்றகால சத்தியங்களை அவர் என்ன பண்றாருன்னா போஷிக்கிறார். அந்த யாவீரின் குமார்த்திக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சத்தியத்தால் போஷிச்சார். மறிச்சு அவங்க எழுந்திருச்சும் போதே நெக்ஸ்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆதாமுடைய பாவ சாபத்துல நம்ம விழுந்துட்டோம். எப்போ நம்மளுடைய சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை செய்யணும்னு நம்ம ஞானஸ்தானத்துல உடன்படிக்கையில வரணுமோ, இதுக்கு மேல நமக்கு ஜீவனோடு இருக்கணும்னா சத்திய ஆகாரம் தேவை, மீட் அண்ட் டியூ சீசன் தேவை. அதை சாப்பிட்டு பலப்பெற்றுத்தான் நம்ம இந்த புதிய சிருஷ்டியை நம்ம என்ன பண்ண முடியும், முற்றிலுமாக ஜெயம் கொண்டவர்களை ஓட முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பேரண்ட்ஸ்க்கு. என்னன்னா, நடந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க. ஏன் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு? ஒருவேளை நம்ம இது ட்ரை பண்ணலாம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி சர்க்கிள் போயிட்டு, நான் செத்துட்டு உங்களுக்கு தெரியுங்களா, நான் இப்போ ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் எனக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் செத்துட்டேன்னா தேவன் டிவைன் நேச்சர் கொடுக்குவார் அப்படின்னு சொன்னா சிரிப்பாங்க. ஒருவேளை நம்மளுடைய என்ன சொல்றதுங்க, நமக்கே ஒரு டவுட், உண்மையா தான் நம்ம ஓடுறோமா? ஆனா பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிதான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது வடிவமைச்சு. அதுலயும் விசேஷமாக நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம், 7ஆம் சபை காலகட்டத்தில் இருக்கும் போது கர்த்தர் இயேசு ஏற்கனவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப யாரோ ஒருவேளை இப்போ மரிக்கிற பரிசுத்தவான் எங்க இருக்க தேவையில்லை, பூமியில இருக்க தேவையில்லை, உடனுக்குடனே அவங்க என்ன ஆயிடுவாங்க, மறுரூபம் ஆக்கப்பட்டுருவாங்க. அன்பான சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்க்கும் ஃபர்ஸ்ட் சம்பவத்துல நம்ம பார்க்கக்கூடிய சத்தியம் என்னன்னு பார்க்கும்போது, அது யாவீரின் குமார்த்தி சபைக்கு ஒப்பாக்குறாங்க. அவங்க உயிர் பெற்று வரும்போது ஆகாரத்தை கொடு, சத்திய ஆகாரத்தை கொடு. சபை நமக்கான சத்திய ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கும் போது இது வெளியே சொன்னாலும் ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இது எங்க மாத்திரம் லிமிட்டட்னு பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளேயே தான். விசுவாச வீட்டார், சீக்ரெட் செலக்ஷன். ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் இந்த மாதிரி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, உலகத்தாருக்கு யாருக்குமே தெரியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய முதல் சம்பவம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல. 2வது சம்பவத்துக்குள்ள நம்ம போறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11-17. The book of the Gospel of Luke 7th chapter 11-15. 17 வரைக்கும் நமக்கு 15 வரைக்கும் போதும். அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகம் திரளான ஜனங்கள் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவளையோ கைப்பெண்ணா இருந்தாள். ஊராரின் வெகு ஜனங்கள் அவனோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்டே பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று சொல்கிறேன் என்றார். போதும், இதுதான் சம்பவம். 2வது சம்பவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா, எங்க பண்ணாரு, வீட்டுல பண்ணாரு, யாருக்கும் தெரியல. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, நாயன் பட்டணத்துல என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, சுத்தி ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ விசேஷமா ஒரு விதவை தாய், அவருடைய மகன் இறந்து போறாரு. இப்போ கர்த்தர் இயேசு என்ன பண்றதுன்னா, அந்த யாவீரின் குமார்த்தியோட கையை பிடிச்சு என்ன பண்ணாரு, எழுந்துரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, கையை பிடிச்சல தூக்குறதுல வெறும் என்ன பண்றாரு, அந்த பாடையை தொடுறாரு. ஜஸ்ட் அந்த ஒரு என்ன சொல்றாரு, அந்த ஒரு ஸ்ட்ரக்சரா ஜஸ்ட் அது தொடுறாரு, அது தொடுறாரு.
அது தொட்டுங்கும் போது என்ன ஆகுறாரு, தொட்டுட்டு மகனே எழுந்துரு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன ஆகுறாரு, உயிரோட வந்துரு. சோ இதுதான் ரெண்டாவது சம்பவம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் சம்பவத்துக்கும் செகண்ட் சம்பவத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அங்க சைலண்டா ஒரு வீட்டுக்குள்ள பண்ணாரு, இப்போ எல்லாருக்கும் தெரியற மாதிரி வந்து இந்த ஒரு மிராக்கல் பண்றாரு. இப்போ இது யாருடைய ரெசரக்ஷனுக்கு ஒப்பா நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு இந்த ஒரு மிராக்கல் யாருக்காக பண்ணார் பார்க்கும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். 13th verse வாசிங்க. அவள் மேல், அந்த ஒரு விதவி தாய் மேல் மனதுருகி அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த ஒரு மிராக்கலை வந்து செய்றார். அந்த விதவி தாய் மேல மனதுருகி அப்படின்னா, இந்த இடத்துல விதவி தாய், விதவி ஒரு விடோ அப்படின்னா என்ன அர்த்தம், கணவனை இழந்தவங்க தான் விடோ. இது என்ன இதுல ரொம்ப பெரிய விஷயம் இருக்குங்களா? அப்படின்னா மனைவினா என்ன அர்த்தம், கணவன் உயிரோடு இருக்கிறார். ஸோ பைபிள்ல வந்து வைஃப், மனைவி எதுக்கு அடையாளமா இருக்கு நம்ம பார்க்கும்போது உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கு. உடன்படிக்கை, ஆபிரகாமின் 3 உடன்படிக்கை நம்ம பார்த்துருக்கீங்களா? சாரா, ஆகார், கேத்துரா. ஆபிரகாமுடைய மனைவிகள், அந்த 3 மனைவிகள் 3 விதமான உடன்படிக்கை. வைஃப் பொதுவா எதுக்கு அடையாளங்கள், உடன்படிக்கை. இந்த இடத்துல வந்து அந்த தாய் என்ன இருக்கிறாங்க, அந்த ஒரு ஹஸ்பண்ட் மரிச்சு போன நிலையினா என்ன குறிக்குதுன்னா, அந்த உடன்படிக்கை என்ன இருக்கு, எங்கேயோ உடைஞ்சு போயிருக்கு. கவர்னன்ட் என்ன இருக்கு, பிரேக் ஆயிருக்கு. அப்படின்னா இது யாருக்கு நம்ம ஒப்பா பார்க்கும்போது யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு கால முற்பிதாக்கள், ஏன்ஷியன்ட் வர்திஸ். ஏன்னா ஏன்ஷியன்ட் வர்திஸ்க்கு நம்ம ஏன் இதை ஒப்பிட்டு பார்க்கிறோம்னு பார்க்கும்போது, நியாய பிரமாணம் யாருனால என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. தேவன் ஃபர்ஸ்டா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கும் போது அந்த நியாய பிரமாணம் யாருக்கு தான் வந்து அதை கவர்னன்ட் பண்ணாரு, முற்பிதாக்களுக்கு தான். முற்பிதாக்களுக்கு கவர்னன்ட் பண்ணிட்டு இது உங்க சந்ததி என்ன பண்ணிட்டோம், இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டோம், இதை வந்து அவங்க நிறைவேற்றிட்டோம்னு முற்பிதாக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணத என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் கடைபிடிச்சாங்களா? இல்லை. அதனாலதான் எந்த நிலையில இருக்கிறாங்க, செத்த நிலையில இருக்கிறாங்க. அந்த பையன் செத்துட்டாருன்னா என்ன அர்த்தம், இஸ்ரேல் சந்ததி நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காத நிலையினால செத்த நிலையில இருக்கிறாங்க. இத கர்த்தர் இயேசு பாக்குறாரு. யார் மேல ரொம்ப துக்கித்து ஒரு பரிதாபப்பட்டு அந்த உயிர் தேர்தலை பண்றாருன்னா யாரை பார்த்துங்க, அந்த அம்மாவை பார்த்து. அப்படின்னா ஏன்ஷியன்ட் வர்திஸ், முற்பிதாக்களுக்கு தேவன் பண்ண வாக்கு தத்தம், அது நிமித்தமா தான் மறுபடியும் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் என்ன பண்றாருங்க, உயிர் தெழுப்ப போறாரு, இல்லைன்னா இஸ்ரேல ரெஸ்டோர் பண்ண போறாரு. சோ இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது பெட்டர் ரெசரக்ஷன், ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல், முற்பிதாக்களுக்கு தேவன் தந்த அந்த உயிர்த்தெழுதல் குறித்து இந்த ஒரு சம்பவம் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தர் இயேசு ஒரு டச் கொடுக்கிறார், ஜஸ்ட் ஒரு டச் கொடுக்கிறார். என்ன அந்த டச்? ஜெகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு சின்ன டச் கொடுக்கிறாரு, வாசிக்கலாம். ஜெகரியா 12:10. மேலும் எருசலேம் குடும்பங்களின் மேலும் திருப்பியின் ஆவியும் அப்பொழுது அவர்கள் தங்கள் புத்தினை என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காய் உடம்புகிறது போல எனக்காக கிளம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துடிக்கிறதை போல எனக்காக மனக்கசந்து துடிப்பார்கள். இந்த டெக்ஸ்ட் தான் வந்து இன்னும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆகல. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் இயேசு தான் மேசியான்னு யார் ஏற்றுக்கொள்ளன்னு பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள. அந்த ஒரு பாயிண்ட்ல என்ன நடக்கும்னு பார்க்கும்போது எப்ப கர்த்தர் இயேசு தான் மெசியான்னு அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து என்ன நடக்கும்னு பார்க்கும்போது பெட்டர் ரெசரக்ஷன், மேன்மையான உயிர்த்தெழுதல் மாம்சீக இஸ்ரேல்கள் மத்தியில் என்ன ஆகும், அதை துவங்கும் நம்ம பார்க்கிறோம். அந்த காலம் வர இருக்கும் இஸ்ரேலுடைய மனது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது கடினமா இருக்கும். வசனம் வாசிக்கலாம். ரோமன் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Romans 10th chapter 25th verse. 10:25. Romans, sorry, 11:25. Sorry. மேலும் சகோதரரே,
நீங்கள் உங்களுடைய புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், ஒரு ஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். பாருங்க, கர்த்தர் இயேசு அவங்க மெசையான்னு ஏற்றுக்கொள்றவருக்கும் அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? கடினமா தான் இருக்கும். அவங்கள மாத்தவே முடியாது. அதனாலதான் நம்ம பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் என்னக்கூடிய விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் அவங்களால என்ன பண்ண முடியல, நிறைவேற்றவே முடியல. ஏன்னா பொருளா இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு அவங்க என்ன பண்ணல, நோக்கி பார்க்காம விட்டுட்டாங்க நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல அந்த மனுஷனை கர்த்தர் இயேசு அப்படி டச் பண்ணும் போதே அவர் என்ன ஆகுறாரு, எழுந்திருன்னு சொல்லும் போது எழுந்திருக்கிறாரு. அவர் மரணத்துல இருந்து எழுந்திரிச்சிருந்த போது நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 15ஆம் வசனம், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 7:15. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். எழுந்திரிச்சிருந்த போதே அவர் என்ன ஆயிட்டாரு, பேச துவங்கிட்டார். அப்படி பேச துவங்கும் போது கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு பாத்தீங்க, அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தான். அவருடைய தாய் கிட்ட சரண்டர் பண்ணிடுறாரு. அவர் ஏந்திரிச்சிருந்த போதே பேச துவங்கிட்டார். யாவீரின் குமாரன் என்ன பண்ணாரு, அந்த பொண்ணு ஏந்திரிச்சிருந்த போது என்ன சொன்னாரு, ஆகாரம் கொடுன்னு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏந்திரிச்சிருந்த போதே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது, எப்போ பிட்டர் ரெசரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதோ, தேவனோட ராஜ்யம் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் வில் பி அண்டர் ஆக்ஷன். டைரக்டா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்க்கும்போது, இந்த உலக ஜனங்களுக்கு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த நியூ கவர்னன்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஒவ்வொருத்தரையும் அட்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஸ்பெஷலா ட்ரூத் எல்லாம் சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நியாயப்பிரமாணம் அதுல இருக்கிற சத்தியம் அவங்களுக்கு தெரியும். தெரியாத ஒரே ரகசியம் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான் மேசியர். ஒருவேளை அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிறகு பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கக்கூடிய எல்லா தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால நேரடியா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது, அந்த திருப்பி கொடுத்தரின் நாளோடைய ஆசீர்வாதத்துல இஸ்ரேல் ஜனங்க என்ன ஆயிடுவாங்கன்னு பார்க்கும்போது அவங்க ஆசீர்வாதம் தான் பாத்திரமா மாறிடுவாங்க. இதை குறித்து சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஜெகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஜெகரியா 8:23. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரின் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரங்களை வைத்துக் கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைக்கும் கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாருங்க, அந்நாட்களில் 10 தேசத்தார் அப்படின்னா புறஜாதி தேசத்தார் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வணங்குற தேவன் தான் உண்மையான தேவன், இனிமே நாங்க என்ன பண்ண போறோம், உங்களுடைய தேவனே நாங்க வணங்குவோம்னு சொல்லிட்டு எல்லாம் எதை நோக்கி போவாங்க, அந்த எருசலேம் ஜியோனை நோக்கி அவங்க போறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் டச் பண்ணும் போதே அவர் ஏந்திரிக்கிறாரு. ஏந்திரிச்சது போது என்ன ஆகுறாரு, பேச துவங்குறாருன்னா இஸ்ரேல் அவங்க பெட்டர் ரிசரக்ஷன், அந்த இஸ்ரேல் ரிஸ்டோர் ஆயிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு நியூ கவர்னன்ட் பிளெஸிங் ஸ்டார்ட் ஆகும் போது அவங்க அவங்களுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். வேர்ல்டு மேப். ஏன் வேர்ல்டு மேப் இந்த மாதிரி இருக்குங்க, ஒரு 7 கான்டினென்ட்டா டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஒரு சதுரகமா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல தேவன் பண்ணிருக்காங்க. ஏன் தேவன் இந்த மாதிரி செப்பரேட்டா பண்ணிருக்காரு? காரணம் என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் இப்படிதான் இருக்கணும்னு தீர்மானிச்சிருக்கார். காரணம் என்னன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன இருக்கிறாங்கன்னா, உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் வெவ்வேறு தேசங்களை போய் செட்டில் ஆயிட்டு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தங்கி இருக்கிறாங்க. சரி, இதுக்கும் உலக வரைபடத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் என்ன ஒரு காரணம்னா, இப்படித்தான் வேர்ல்டு மேப் இருக்கணும்னு தேவன் யாரை வச்சுதான் டிசைட் பண்ணிருக்கிறார் பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். டியூட்ரானமி 32:8, உபாகமம் 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில். பாருங்க, உன்னதமானவர் தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, ஜாதிகளை, எந்த ஜாதிகள், ஆதாமுடைய சந்ததிகள் எந்தெந்த தேசத்துல இருக்கணும், அந்த தேசம் எப்படி ஷேப்பா இருக்கணும், யார பெஞ்ச்மார்க்கா வச்சு, யார ஒரு ரெஃபரன்ஸா வச்சு
மத்த தேசத்தை வந்து தேவன் உருவாக்குகிறாருன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை ரெஃபரன்ஸா வச்சுதான் மத்த ஜனங்களை வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவங்க இந்தந்த எல்லையில இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 50 யூதர்கள் இருந்தாங்கன்னா 50 யூதர்களுக்கு ஏத்த மாதிரி தான் மேப்பை ரெடி பண்ணிருப்பாரு. ஒரு 5 லட்சம் யூதர்கள் இருந்தாங்கன்னா 5 லட்சம் யூதர்கள் பிரகாரம் தான் மேப் ரெடி பண்ணிருக்காரு. ஏன் தேவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காருன்னா, தேவனோட ராஜ்யத்துல இஸ்ரேல் ஜனங்க தான் என்னங்க, அவங்க தான் வந்து பிளெஸிங் என்ன பண்ண போறாங்க, இந்த உலகத்துக்கு தருவாங்க. பரலோகத்துல கர்த்தர் இயேசுவும் சபையும் முற்பிதாக்கள் மூலியமா இந்த பூமிக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசீர்வாதத்தை உலகம் எங்கு கொண்டு போவாங்க. அதனால்தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய தொகையை பார்த்துதான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த உலக வரைபடத்தை அவர் ரெடி பண்ணிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். 3:19 ஜெபனியா. இதோ இக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். முந்தியானவைகளை ரட்சித்து தள்ளுண்டவைகளை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். பாருங்க அன்பான சகோதர சகோதரி, இந்த நாள்ல வந்து யூதர்களுக்கு எந்த தேசத்துலயும் அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. எங்க போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது துரத்து அடிப்பாங்க. அந்த தேவனோட ராஜ்யத்துல ஒரு யூதர் வந்தா அவருடைய அவங்களை எப்படி வெல்கம் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அவங்க தான் பிளெஸிங் கொண்டு வர்றதுனால அவங்க ஒரு கிராண்ட் வெல்கம் பண்றது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, சோ இது வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த சம்பவம் எங்க போகுது, எல்லா இடத்துலயும் ரூமரா ஸ்ப்ரெட் ஆகுது. என்னன்னா இந்த ஒரு மனுஷன் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாரு, இந்த மனுஷனை முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் இஸ்ரேல் ஜனங்களுடைய மறுபடியுமாக தேவன் ரிஸ்டோர் பண்ணும் போது ஆசீர்வாதம் உலகமெங்கும் என்னாகும், கடந்து போது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், நெக்ஸ்ட் 3வது சம்பவம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 32-44 ஃபர்ஸ்ட் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கலாம். பெத்தானியா எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது பெத்தானியாக்கு வராரு. ஏன்னா பெத்தானியால தான் யாரோட வீடு இருக்கு, மார்த்தா மாரியா லாசரு அவங்க வீடு இருக்கு. இப்ப பெத்தானியாக்கு வராரு. இப்ப வரும்போது என்ன ஒரு நம்ம நிகழ்ச்சி நடக்குதுன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். 11:32 ஜான். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த பெத்தானியா இருக்கும்போது லாசரஸை வந்து கர்த்தர் இயேசு பாக்குறது இல்ல. லாசரஸ் மறிச்சிடுறாரு. மறிச்சு ஒரு 4 நாள் ஆயிட்ட பிறகு என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு வராரு. அப்படி வரும்போது மரியா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட காலில் விழுந்துட்டு, நீங்க இருந்திருந்தீங்கன்னா எப்படியாவது நீங்க காப்பாத்திட்டுப்பீங்கன்னு அவங்க வந்து கதறி அழுவும் போது கர்த்தர் இயேசுவோட ஆவி என்ன ஆகுதுன்னா கலங்கி, ஒரு மரணம்னா அது எவ்வளவு துக்கமா இருக்கும். அந்த துக்கத்தோடைய இம்பாக்ட் உலக ரட்சகர் என்ன பண்றாரு, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கர்த்தர் இயேசு உலக ரட்சகர். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் மரிக்க போறாரு. இந்த ஆதாமுக்கு ஈடுபலியாக கர்த்தர் இயேசு கொடுக்கும் போது அந்த மரணத்தோட வலி அவர் என்ன பண்ணிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல கசந்து ஆவியில கலங்கி அவர் என்ன பண்றாருன்னா அழுறாரு. வசனம் இருக்கு, ஜீசஸ் அப்படின்னா அந்த ஒரு 2 வார்த்தை தான் பைபிள்ல இருக்கக்கூடிய சின்ன வசனம். இந்த உலகத்தோடைய நிலை வந்து ஒரே வசனத்துல காமிக்கப்படுது. இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவங்க மேல மிகுந்த அன்பு வச்சிருந்தனால என்ன பண்றாருன்னா அவர் அழுறாரு. அழுதுட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்னன்னா அந்த கல்லறை கிட்ட என்னை கொண்டு போன்னு சொல்லும்போது கர்த்தர் இயேசு அந்த கல்லறை கிட்ட போயிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்னன்னா வசனம் வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இயேசு மறுபடியும் தம்முடைய கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, அந்த கல்லறையை பார்க்கறாரு. ஒரு குகையா இருந்துச்சு, அங்க ஒரு கல்லு வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா இயேசு என்ன பண்றாருன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்த கல்லை நீங்க என்ன பண்ணுங்க,
ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு வெயிட்டான கல்ல என்ன பண்றாங்க, எடுத்து போடுறாங்க. ஜீசஸ் கிறிஸ்ட் பண்றதுல வேற யாரோ பண்றாங்க. நெக்ஸ்ட்ங்க, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றார். கர்த்தர் இயேசு கிட்ட சொல்றாங்க, 4 நாள் ஆயிடுச்சே, நாரி போகுமே, டெட் பாடி என்ன ஆயிட்டு இருக்கும், ஃபுல்லா கெட்டு போயிட்டு இருக்குமே. இப்ப நீங்க அந்த கல்லை நீங்க திறந்தாலே வந்து என்ன அடிக்கும், ஸ்மெல் அடிக்குமே அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு சொல்றாரு என்னன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு 41வது வசனம் வாசிக்கலாங்க. மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, இதை ஓபன் பண்ணிட்ட பிறகு ஒரு சின்ன பிரேயர் பண்றாரு. பிதாவே, நீ எனக்கு என்ன பண்ணிட்டீங்க, என்னோட பிரேயரை நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, இந்த ஜனங்க நம்பணும் என்னக்கூடிய ஒரு பாயிண்ட மனசுல வச்சுட்டு கர்த்தர் இயேசு சொல்றாரு, லாசரு எழுந்து வா. 43ஆம் வசனம். நீங்கள் சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு, ஒரு ஜோரான வார்த்தை, லாசரு வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, லாசரு என்ன ஆகுறாருங்க, அந்த கல்லறையில இருந்து வெளியே வர்றாரு. அப்படி கல்லறையில இருந்து வரக்கூடிய லாசரு எப்படி கல்லறையில கட்டிருப்பாங்க, அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு துணி, அந்த நாப்கின்ஸ் கட்டியிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த நாப்கின்ஸ் என்ன, இதோ ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஜிஎஸ் கிரைஸ்ட் நாப்கின் ஓபன் பண்றது இல்லை, வேற யார்கிட்டயும் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நாப்கின்ஸ ஓபன் பண்ணுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய சம்பவம். கட்ட அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இது யாருடைய ரிசரக்ஷனுக்கு ஒப்பா நம்ம பார்க்கலாம்னு பார்க்கும்போது, மனுக்குலத்தோடைய ரிசரக்ஷன், ஜெனரல் ரிசரக்ஷன். ஆதாம்குள்ள மரித்த எல்லாரும் கர்த்தர் இயேசுக்குள்ள என்ன ஆகணும், உயிர்த்து வெளியே வரணும். சோ இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பாயிண்ட் நம்ம கவனிக்கும் போது, லாசரஸ் செத்து எத்தனை நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. மார்த்தா என்ன சொல்றாங்க, நாரி போயிட்டு இருக்குமே, இது எதை அடையாளம் குறிக்குது பார்க்கும்போது, ஆதாம் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டாரு, விழுந்துட்டார், செத்துட்டார், கீழ்ப்படியாமைக்குள்ள போனார். ஆனா தேவனோட தெய்வீக திட்டத்துல கர்த்தர் இயேசு எத்தனாவது நாள்ல வரணும், 4000 வருஷத்துக்கு பின்னுதான் கர்த்தர் இயேசு வரணும். 4000 இயர்ஸ் பிறகுதான். பாருங்க, தேவனோட தெய்வீக திட்டம் 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, கர்த்தர் இயேசுவோடைய வருகை ஆதாமுடைய விழுகையில இருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது 4000 இயர்ஸ் பிறகுதான் இந்த மனு குலத்தை ரட்சிக்கிறதுக்கே கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு, இந்த பூமிக்கு வர்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, மார்த்தா சொல்றாங்க, நாரி போயிட்டு இருக்குமே அப்படின்னா மனு குலத்துடைய நிலை எப்படி ஆயிடுச்சு, விழுந்து போன நிலை. பிராட்வேல ஓபன் பண்ணுவார், அப்படியே விழுந்து 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 எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா நாத்தமா போயிடுச்சு. இது பாக்குறாரு கர்த்தர் இயேசு, மனுக்குலம் இந்த லெவலுக்கு அவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லும் போது அவர் துக்கித்து அழுறாரு. நான் ரான்சம் கொடுத்தா தான் இவங்களுக்கு நெக்ஸ்ட் என்னங்க, உயிர், இல்லைன்னா இவங்களுடைய நிலை என்ன ஆயிடும்னு பார்க்கும்போது படு மோசமா போயிடும். இதுதான் கர்த்தர் இயேசு சிந்தனை செஞ்சுட்டு அவர் 4 நாள் தாமதமா விட்டு வந்த நோக்கமே என்னன்னு பார்க்கும்போது, மனுக்குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொடுக்கிறார், நான் வந்துட்டேன் உங்களை உயிர்த்து எழுப்புறதுக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், அந்த கல்லை என்ன பண்ணுங்க, இது யார் பண்றது, ஜீசஸ் கிரைஸ்ட் பண்றது இல்லை அப்படின்னா, ஒரு கல்லை ஒருத்தர் உருட்டணும்னா அவர் எப்படி இருப்பாருங்க, ஒரு ஸ்டவுட்டா ஸ்ட்ரென்த்தா இருப்பாரு. அதே போல அந்த நாப்கினை ரிமூவ் பண்றது கூட யாரத்தான் சொல்றாரு, இந்த மனுஷர்களை தான் சொல்றாரு. இது யார்? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட பார்க்கும்போது பாருங்க, நம்ம வசனத்தை வாசிக்கலாம். யார் அந்த நபர்கள் பார்க்கும்போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிசியன்ஸ் 4:13 4:11 வரும் தமிழ்ல. 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தையும் அறிவையும் உண்மைப்படுத்துவதற்காகி, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதால் பூர்ண புருஷனாகும் வரைக்கும். பாருங்க, பூர்ண புருஷன் ஆகிற இருக்கும். யாரை குறிக்குதுன்னா சபை.
ஒரு ஸ்டவுட்டான ஒரு பர்சன், ஒரு வெயிட்டான ஒரு பர்சன் தான் அந்த கல்லை தூக்க முடியும். பூர்ண புருஷனால தான் என்ன பண்ண முடியும், அந்த கல்லை உருட்ட முடியும். அப்படின்னா இது யாரை குறிக்குதுன்னு பார்க்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் ரிசரக்ஷனுக்கு கமாண்ட் கொடுக்குவாரு. உயிர் தெழுந்து வெளியே வரும்போது அவங்களை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது யார்? சபை தான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மனுக்குலத்தோடைய ரிசரக்ஷன் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, உயிர் தெழுந்த வந்த மனுஷர்களை யார்தான் பாதுகாக்கணும், யார்தான் பராமரிக்கணும், நாத்தமா இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனநிலையை யார்தான் சுத்தம் படுத்தி தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரா இருந்து தேவனிடத்துல யார் சேர்க்கணும்னா சபை. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு கல்ல உருட்டுற ஒரு நிகழ்வோ சரி, அந்த நாப்கின்ஸை எடுக்கிற நிகழ்வோ சரி, இது யார் தான் பண்ணுவாங்கன்னா சபை. சரி, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு இந்த சம்பவத்தை எங்க ஏறெடுத்தாருன்னு பார்க்கும்போது பெத்தானி. பெத்தானின்னா என்ன அர்த்தம்? பெத்தானி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது பரிதபிக்கக்கூடிய வீடு, ஹவுஸ் ஆஃப் அப்ளிக்ஷன். இந்த உலகமே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு பரிதாபமான ஒரு நிலையில இருக்கு. அந்த பரிதாபமான நிலையிலிருந்து அந்த மனுஷர்களை ஒரு சீரான நிலைக்கு கொண்டு வரது தான் தேவனுடைய தெய்வீக திட்டமா காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாடத்தோடைய கன்க்ளூடிங் தாட்ஸ், எப்படி இந்த ஒரு பாடத்தை முடிக்கலான்னு பார்க்கும்போது எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுங்க? ஏதேன் தோட்டத்துல. ஒரு மனுஷனால கீழ்ப்படியாமைனால எல்லாருக்கும் மரணம் வந்தது போல கர்த்தர் இயேசு கீழ்ப்படிச்சதுனால எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுங்க? ஜீவன் வந்துச்சு. ஏன் தேவன் தீமையை அனுமதித்தார் ஒரு கேள்வி கேட்கும் போது, மனுக்குலம் இந்த தீமையோட அனுபவத்தை அவங்க புரிஞ்சுக்கணும், முழுமையா புரிஞ்சுக்கணும். அப்படி முழுமையா புரிஞ்சுக்கும் போது தான் தேவனுடைய குணலட்சணம் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை தேவனோட ராஜ்யத்துல இந்த மாதிரி ஒரு பழத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, போதும், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இதுக்கு மேல நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த ஃப்ரூட்டை சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த ஒரு அறிவை அவங்க பெற்றுக்கொள்றதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, இது ஒரு தேவனை ஏன் தேவன் தீமையை அனுபவிச்சார்னா மனுக்குலம் அனுபவத்தை கற்றுக்கொள்ளும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதாமுக்குள் மரித்த எல்லாரும் கர்த்தர் இயேசுக்குள் உயிர்த்தெழுது. இதுதான் காபிரியேல் தூதன் சொன்ன நற்செய்தியா காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, யாவீரின் குமார்த்தி ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷனுக்கு ஒப்பா பார்த்தோம். அந்த நாயன் ஊரில் இருக்கக்கூடிய அந்த விதவி ஸ்திரீ பெட்டர் ரிசரக்ஷன் குறித்து பார்த்தோம். லாசரஸோட உயிர்த்த அந்த ஒரு மரணத்திலிருந்து அந்த ஒரு எழுந்து வந்த நிகழ்ச்சி ஜெனரல் ரிசரக்ஷன் குறித்து நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல ஒருத்தரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். யாரு? திரள் கூட்டம், கிரேட் கம்பெனி. பைபிள்ல நம்ம தேடி பார்க்கும் போது வசனம் நமக்கு நேரடியா இருக்கு. ஜெனரல் ரிசரக்ஷன் பத்தி, பெட்டர் ரிசரக்ஷன் பத்தி, ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் பத்தி, ஆனா கிரேட் மல்டிடியூடோட ரிசரக்ஷன் பத்தி கொடுக்கவே இல்லை. காரணம் என்னன்னு பார்க்கும் போது யாரும் நம்ம கிரேட் மல்டிடியூட் ஆகிறதுக்கு ஓடல. அவங்களோட ரிசரக்ஷன் எப்படி நடக்கும், எங்க நடக்கும், எந்த ஒரு நிகழ்வும் பைபிள்ல கொடுக்கப்படல. அது நமக்கு தேவையில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு 3 உயிர்த்தெழுதல் கர்த்தர் இயேசு உடைய வாழ்க்கையில அவர் 3 மிராக்கல் செஞ்சார். 3 பேர் என்ன பண்ணாருன்னா மரணத்திலிருந்து எழுப்பினார். இந்த 3 நிகழ்வு தேவனோட தெய்வீக திட்டத்துல ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன், பெட்டர் ரிசரக்ஷன் அண்ட் ஜெனரல் ரிசரக்ஷனா காணப்படுது. நம்ம தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுவுக்காக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.